அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே நம்ம விஜயும் காவேரியும் எப்படியாவது இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு விற்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பூவை தூக்கி போட்டுறாங்க. பயத்தில் உருண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கங்காவும் யமுனா கட்டிக்கிறாங்க. ஐயோ பூ வாசனை வருதுடி வருதுடி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா கொலுசை போட்டு சல 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 சலன்னு ஆட்டுறாங்க. அக்கா கொலுசு சத்தமும் கேட்குதுக்கா. இப்படிலாம் பேய் இருந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்களே, அதனால நீங்க பயப்படக்கூடாதுடி, பேசாமல் இருடி அப்படின்னு வாயை பொத்திக்கிறாங்க. அக்கா என்னக்கா சத்தத்தையே காணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ போயிருச்சா? எங்கேயோ ஏதோ சவுண்டு கேட்டிருக்குடி, இங்கெல்லாம் இல்லடி அப்படின்னு அவங்களே சமாதானம் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொலுசை நிப்பாட்டியாச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வேடிக்கை பார்த்தாலும் பார்ப்பாங்க, ஜன்னல் வழியா நம்ம அப்படியே ஆட்டி காமிப்போமா அப்படிங்கிறாங்க. கலர் தெரியுமா? தெரியுதோ இல்லையோ ஜன்னலை தெர தெர அப்படின்னு விஜய் சொல்ல அப்படியே மெல்ல ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதா? லைட்டு தெரியலையே, நீ லைட்லாம் ஆஃப் பண்ண அப்படிங்கிறாங்க. இருட்டில் இருந்தால் தானே பேய்க்கு பயப்படுவா தான். ஆனால் வெள்ளை வேட்டி இந்த நம்ம வரைஞ்சிருக்கிறதெல்லாம் தெரியணும்ல. ஆமாம்ல, இப்போ என்ன பண்ணுறது? நிலவு இருக்குது, இந்த வெளிச்சமே போதும், அப்போ தான் நல்லது. இல்லைன்னு வைங்களேன், நல்லா வெளிச்சம் இருந்துச்சுன்னா நம்மளை கண்டுபிடிச்சி விடுவா. அதில் எங்கள் அக்கா இருக்காளே பெரிய ஆள். ஆமாம் கோதாவரி பெரிய ஆள் தான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல, சரி விடு, அது என்ன உங்கள் அக்காவை நீ திட்டுற, நான் திட்டினா மட்டும் கோச்சிக்கிற? ஆமாம், எங்கள் அக்காவை நான் திட்டுவேன் வைப்பேன், அதெல்லாம் நீங்கள் திட்டக்கூடாது. அப்போ நான் வேற ஆளா அப்படிங்கிறாங்க. வேற ஆள்னா சொல்லவல்ல, அப்போ நீ என்ன வேற ஆளுன்னு சொல்லிட்ட அப்படின்னு திரும்பிக்கிறாரு. ஐயோ நான் வேற ஆள்னு சொல்லலை மாமா, நீ ஏன் ஆளுதான் மாமா, ஏன் ஆளுதான், அப்போ நான் திட்டலாமா? இல்லை பத்தியா, அப்போ திட்டக்கூடாதுங்கிற, அப்போ நான் வேற ஆள் அப்படின்னு திரும்புகிறாங்க. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனாலும் திரும்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு கிளுகிழப்பு கேட்குதா அப்படின்னு கேட்க, நான் இப்படி கிளுகிழப்பு கேட்குதுன்னு சொன்னேன். ஆமாம், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல, யார் சண்டை போடுறோமா சமாதானம் ஆகணும் அப்படின்னா ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ நான் கொடுக்கணும்னு தானே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு, சரி ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது, நீ என்ன மனசை வந்து நோகடிச்சிட்ட, அதனால நான் திரும்பிக்கிறேன், நீ வந்து என்னை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறாங்களா. சரி என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போங்க முத்தம்ப்பா, நல்ல மனசார நாடி கமலத்துலேருந்து கொடுக்கணும், இது எதுக்கு கடமைக்கு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு திரும்புகிறாங்க. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. சே ஒரு கிக்கும்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இழுத்து பிடிச்சி நறுக்குன்னு முத்தம் கொடுக்குறாங்க. டேய் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு உள்ளார பார்த்தீங்கன்னா நடுங்கி போயிருதுங்க கங்காவும் யமுனாவும். அம்மா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுமா, டேய்னு கேட்டுச்சுமா அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஹார்ஸாக கத்துனனால ஆண் குரல் மாதிரி கேட்குது. ஆமாம்மா யாரோ ஆம்பளை குரல் மாதிரி. அப்பா தானா? வாயை முடுங்கடி, அப்பான்னு சொன்னேன், என் புருஷனை பற்றி சொல்லக்கூடாது, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஆமாம் நீ எப்பேற்பட்டவர் தான். ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்குறாங்களா, இங்கே காவேரி நறுக்குன்னு முத்தம் கொடுத்தானே மெய் சிலுத்து போகுது நம்ம ஆளுக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகேடா போதும்டா, இது இன்னைக்கு ஃபுல்லாக இது போதும், இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்பப்பா வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி போட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், வண்டிக்கே பெட்ரோல் போடணும்னா நமக்கெல்லாம் நீ தாண்டி என்னோட பூஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம், குடு வேஷ்டியை குடு அப்படின்னு தலையில் போட்டுக்கிறாரு. தலையில் போட்டுட்டு அப்படின்னு அப்படி ஜன்னல் வழியாக அப்படியே மண்டையை அசைக்கிறாரு. இங்கே பார்க்குது மெல்ல கங்காவும் யமுனாவும் மெல்ல பார்க்குறாங்க. அந்த வெள்ளை உருவத்தை பார்த்துடுறாங்க. வெள்ளை உருவத்தை பார்த்தோன்னே கருப்பு கலரில் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சிடுறாங்க. படக்குன்னு இந்த பிள்ளை கத்துனோன்னே இவர் டமார்னு கீழே விழுக, காவேரியும் கீழே விழுக, அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துடுறாங்க. கையோட பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, அப்படியே ரெண்டு பேரும் மெய் சிலுத்து போய் கிடக்குறாங்க. அதுவும் ஒரு நைட் டைம், குளிர் டைமா. இங்கே இதுங்க அதை விட ஐயோ அம்மா பேய் இருக்குது அப்படிங்கல. சாரதா என்ன பண்ணுது, என்னடி எந்திரிங்கடி அப்படின்னு லைட்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேயறைஞ்ச மாதிரி அப்படியே மொழி மேலே இருக்குது, பேச்சு வார்த்தை இல்லை மூச்சு வார்த்தை இல்லை. பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியை தெளிக்கிறாங்க. யமுனா அடியே கங்கா எந்திரிங்கடி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறமா மெல்ல கண்ணை திறக்கிறாங்க. என்னடி ஆச்சு அப்படிங்கிற, அம்மா அந்த ஜன்னல் வழியா நான் பேயை பார்த்தேம்மா, வெள்ளை கலரில் இருந்துச்சுமா, அப்படியே தலையெல்லாம் கருப்பு கண்ணு தெரிஞ்சிச்சுமா அப்படிங்கிறாங்க. யாரடி சொன்னா, அதெல்லாம் இங்கே பேயெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. அம்மா சத்தியமாக நான் பார்த்தேம்மா. அக்கா நீ பார்த்தியா? ஆமாடி நானும் பார்த்தேன்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே அதுங்க ரெண்டுக்கும் ஜோரம் வந்துடுது, குடுன்னு ஆடுது, கையெல்லாம் வாயெல்லாம் உதறது. யாருடி இவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, தைரியம் இருந்தால் போய் பாரு. பார்க்கவா, நான் போய் பார்க்குறேன், எனக்கு என்ன பயம் அப்படின்ட்டு வேகமாக வர்றாங்க. கதை வரைக்கும் வந்து
வந்துடுறாங்க. ஜன்னலில் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் கீழே விழுந்துல கிடக்குறாங்க. "ஏய் ஒன்றும் இல்லடி" அப்படிங்கிறாங்க. "நீ கதவை திறந்து போய் பாருடி மவளே, உனக்கு தெரியும்" அப்படின்னு யமுனா சொல்ல அப்படியே கிட்டக்க வராங்க. ஒருவேளை இதுக சொன்ன மாதிரி பயம் இருக்குமோ அப்படின்னு சாரதாவுக்குள்ளேயும் மனசு உதறல் எடுக்குது. ஏன்னா அவங்களும் பொண்ணு தானேங்க, மனுஷன் தானே, பயங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். ஒரு சிலருக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நைட் டயத்தில் இந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. இங்கே சாரதா என்ன பண்ணுது, கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு "ஏய் என்னடி என்னை பார்த்து போடி மவளைங்கிற" அப்படிங்கிறாங்க. "ஓ இதை கேட்கத்தே நீங்கள் வந்தீங்களாக்கும்?" "ஆமாம் இதை கேட்கத்தான் வந்தேன்." "அம்மா சும்மா உதார விடாதம்மா, உனக்கு பயத்தில் தானே திரும்பி வந்த" அப்படிங்கிறாங்க. "ஏய் ஆமாடி" அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க 2 பேரும் காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கல, "இல்லை இந்த இந்த வேஷ்டியோட பார்க்கல ஒரிஜினலாக பேய் மாதிரியே தெரியுது தெரியுமா" அப்படின்னு 2 பேரும் பேச, இப்போ அவங்க 2 பேரும் வெளில வந்தால் என்ன ஆகும்? அதெல்லாம் வரமாட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லை. பேய் பயத்தில் மல்லிகைப்பூ வாசனை, கொலுசு சத்தம், இப்போ பேய் உருவம், கண்டிப்பாக விடிகிற வரைக்கும் கதவை திறக்கவே மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்ல, அப்போ விடிகிற வரைக்கும் என் மேலே நீங்கள் இப்படியே தான் படுத்திருக்க போகிறீங்களா பாஸ் அப்படிங்கள. ஐயோ உன் மேலே படுத்திருக்கனா அப்படின்னு மெல்ல எந்திரிக்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றில் காவேரி, உன் மேலே விழுந்தோன்னே அப்படியே உன் காந்த மாதிரி இருக்கா, நான் இரும்பா அப்படியே இழுத்து ஒட்டிக்கிடுச்சுடி, நான் என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அடிச்சேன்னு வைங்களேன், பேய் பயத்தை காமிக்கிறதுக்கு வந்துட்டு இங்கே கொஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுறது, உன்னை பார்த்தாலே ரொமான்ஸாக கொட்டுதே அருவி மாதிரி அப்படிங்கிறாங்க. சரி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மெல்ல எட்டி பார்த்தா ஐயோ லைட்டு போட்டாங்க அப்படின்னு குனிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு மெல்ல பார்க்குறாங்க. இதுங்க பார்த்தா அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கு. சாரதா என்ன பண்ணுது, ஏ வாடி ஏதாவது கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கடி. காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில் நோக்க பார்க்க பாவம் பொடி விட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்மா வெளியில் போய் பார்ப்போம்மா. ஐயோ இப்போ பேசாமல் ரெடி, என்னடி நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கங்கா பிடிச்சி இழுக்குது. இல்லை எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வாங்க மெல்ல 3 பேர் ஒன்றா போனால், ஏன் ஒன்றா போனால் பேய் பயந்து ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பயந்து ஓடாது இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படிங்கல. ஐயோ வாங்க நம்ம போவோம் அப்படின்னு 2 பேரும் ஓடிடுதுங்க. ஓடின கையோட இவங்க வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஐயோ காவேரி என்ன பண்ணுறாங்க, மாமா உன்னை விட்டுட்டு வந்துட்டீங்க, என்னடி நான் உன்னை தான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே அப்புறம் இங்கே விட்டு வந்தேன். ஐயோ மாமா என்ன இல்லை அங்கே வேஷ்டி அங்கே பாருங்க. ஆமாம் இல்லை, ஐயோ பார்த்தா மாட்டிக்குவோமே அப்படின்னு தவிக்குதுங்க. ஆனால் 3 பேர் மேலோட்டமாக பார்க்குறாங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணுறது, இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக சுற்றி போயிட்டு அங்கிட்டு போய் நின்றுட்டு ஊ அப்படின்னு விஜய் சொன்னோன்னே ஐயோ பேய் அப்படின்னு டவக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ளார ஓடிடுதுங்க. உள்ளார ஓடின கையோட அப்படியே பாஞ்சு அந்த வேஷ்டி எடுத்துகிட்டு அப்படியே ஓடுறாரா. கரெக்டாக திருத்துன்னு ஓடுறது தெரியுது. ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு உருவம் போகுது. ஐயோ அப்படின்னு இழுத்து போத்திட்டு குப்பர் அடித்து படுத்துருதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வா காவேரி அப்படின்னு இழுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு அந்த போரையோட பொத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே ஓடிடுறாரு இவங்க ரூமுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.